ஹாய் விவர்ஸ் வணக்கம். நாம் இப்போ பார்க்க போகிற டாபிக் உங்களுடைய ஓட்டர் ஐடி கார்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா டேமேஜ் ஆகிருந்தாலோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொலைஞ்சிருந்தாலோ அதுக்கு பதிலாக டூப்ளிகேட் ஓட்டர் ஐடி கார்டு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணி ஈஸியாக வாங்க முடியும். ஸோ அது எப்படி அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நாம் வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோஸினுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வாங்க நம்ம வீடியோவை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு NVSP போர்ட்டல் இந்த மாதிரி நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் செக் பண்ணிங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அண்ட் ரெஜிஸ்டர் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா இதில் எப்படி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு நம்ம வீடியோ போட்டிருக்கோம். வீடியோ லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து நீங்கள் செக் பண்ணிங்க. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். யூசர் நேம் பாஸ்வேர்ட் டைப் பண்ணோடனே கேப்சா வேல்யூ கீழே கொடுத்துருக்காங்க. கேப்சா வேல்யூ நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு லாகின் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபார் கரெக்ஷன் ஷிஃப்டிங் டூப்ளிகேட் எபிக் அண்டு மார்க்கிங் ஆஃப் PW அப்படின்னு கொடுத்துருக்கோம். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ ப்ளீஸ் ப்ரொவைட் பிலோ டீட்டெயில்ஸ் அப்படின்றாங்க. செல்ஃபாக ஃபேமிலியா அப்படின்னு கேட்குறாங்க. செல்ஃபை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. செல்ஃப்னா ஃபேமிலி மெம்பர் செலக்ட் பண்ணிங்க. நம்ம செல்ஃப் செலக்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுவோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஐ சப்மிட் அப்ளிகேஷன் ஃபார் அப்படின்னும் போது 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஷிஃப்டிங் ஆஃப் ரெசிடென்ஸ், கரெக்ஷன் ஆஃப் என்ட்ரிஸ் இன் எக்ஸிஸ்டிங் எலக்ட்ரல் ரோல் நேமா, அது என்னென்ன சேஞ்சஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன் அப்படின்றத நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகன்ட் நேமு, எபிக் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்ளிகேஷன் ஃபார் இஷ்யூ ஆஃப் ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் வித்தவுட் கரெக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுக்குறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஐ ரெக்வஸ்ட் தட் ஏ ரீப்ளேஸ்மெண்ட் எபிக் மே பி இஷ்யூடு டு மீ ஆஸ் மை ஒரிஜினல் எபிக் இஸ். ஸோ லாஸ்ட்னா தொலைஞ்சிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. தொலைஞ்சிச்சு, இல்லை டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு, எது வேணாலும் கொடுத்துங்க. ஸோ 3வது ஆப்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூட்டிலேட்டட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிளேஸை நீங்கள் இங்கே டைப் பண்ணிங்க. கீழே கொடுத்துருக்க கேப்சா வேல்யூ நீங்கள் டைப் பண்ணிங்க. டைப் பண்ணிவிட்டு ப்ரிவ்யூ பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதை வந்து நீங்கள் ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்காக ஒரு காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுங்க. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் பட்டன் இருக்கும். சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்துருவாங்க. ஸோ தேங்க்யூ ஃபார் சப்மிட்டிங் ஃபார்ம் ஆன் NVSP, யுவர் ஃபார்ம் ரெஃபரன்ஸ் ஐடி அப்படின்னு ஐடி கொடுத்துட்டாங்க. யுவர் எபிக் வில் பி டெலிவர்டு த்ரூ ஸ்பீட் போஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தேங்க்யூ ட்ராக் ஃபார்ம் அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் ஹியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போது ஐடியை வந்து நமக்கு ஒரிஜினல் ஐடி வீட்டுக்கு வர மாதிரி நம்ம வந்து அப்ளிகேஷன்ஸை சப்மிட் பண்ணிட்டோம். ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கார்டு டூப்ளிகேட் கார்டை வந்து பிரிண்ட் போட்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் போஸ்ட்டில் வீட்டுக்கு உங்களுக்கு போஸ்டரில் அனுப்பிச்சி வச்சுருவாங்க. ஸோ இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேமேஜ் ஆன கார்டுக்கு பதிலாக நீங்கள் புது கார்டை ஈஸியாக அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதிகமாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.